மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது திருச்சியை சேர்ந்த நமது நண்பர் ஒருவர் கேட்டுள்ள கேள்வி, அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்களாம் பொருத்தம் பார்க்கும்போது இன்றைக்கி இந்த நாள் நல்லாயிருக்கு, இந்த நட்சத்திரம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் குறிக்கிறீங்க இல்லையா? ஒரு நாள் குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்து இதில் கல்யாணம் பண்ணால் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்களா? அதே நாளில் கல்யாணம் பண்ணக்கூடிய அத்தனை தம்பதிகளும் நல்ல நிலைமையில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறேன். இதுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அன்னைக்கு கல்யாணம் பண்ணுற அத்தனை பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களான்னு அந்த கேள்விக்கு பதில் நம்மகிட்டே கிடையாது. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்கள் அப்படின்றது தனிப்பட்ட முறையில் எதுவும் ஒரு பாசிட்டிவான நாள், நெகட்டிவான நாள் அப்படின்றதெல்லாம் கிடையாது. காரணம் என்னென்னா, எல்லா நாள்லேயும் ராகு காலம் இருக்குது, எல்லா நாள்லேயும் யமகண்டம் இருக்குது, எல்லா நாளும் குளிகை காலம் இருக்குது, இரவு யமகண்டம் எல்லாமே வரத்தான் செய்யும். நம்ம நாள் குறிக்கும்போது அந்த நாள் நமக்கு நல்ல நாளாக, அதாவது சம்மந்தப்பட்ட திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண் தம்பதிகளுக்கு நல்ல நாளாக அப்படின்றத முதல்ல பார்க்கணும். அது அந்த அன்னைக்கு அவங்களுடைய நட்சத்திரம், நம்ம எந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த நட்சத்திரத்தில் சனியோ ராகுவோ கேதுவோ இந்த மாதிரி பாவகிரகங்களுடைய தொடர்புகள் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த நாட்கள் முழுமையாக சந்தோஷமான ஒரு சூழலை உருவாக்காது. இதுதான் அதோட உண்மை. அப்போ நாட்களில் குறைபாடுகள் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. நல்ல நாள் கெட்ட நாள் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாள் நமக்கு நல்ல நாளாக என்பது தான் மிகவும் முக்கியமான நாள். சரிங்களா? ஒருத்தருக்கு ஒரு துக்க சம்பவம் ஒரு வீட்டில் நடக்குது, அதே அன்றைக்கி இன்னொரு பக்கத்து வீட்டுக்காருக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்குது. அப்போ அவங்களுக்கு அது நல்ல நாள், இவங்களுக்கு அது கெட்ட நாள். ஆனால் 2 பேரும் தனித்தனியாக அந்த நாளை தேர்வு செய்கிறாங்களே தவிர, ஆனால் சம்பவம் நடக்கிறது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து, அவங்கவுங்களோட விதிப்பயனை பொறுத்தது. அதனால் நாட்களில் எந்த குறைபாடும் இல்லை. அது நமக்கு எந்த வகையில் உதவுகிறது என்பது மட்டும்தான் முக்கியமானது. இதுதான் என்னுடைய பதில். நன்றி, வணக்கம்.